அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பில் மீண்டும் விண்ணப்பிக்க சொல்லி ஒரு சில மாவட்டங்களில் அறிவிப்பு வெளியிட்டிருக்கதை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துருந்தோம். அதில் ஒரு சில மாவட்டங்களுக்கு பார்த்துருந்தோம். இப்போ இன்னும் புதுசாக ஒரு 5 மாவட்டங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அவங்களும் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் கிராம உதவியாளர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வயது வரம்பு கொஞ்சம் அதிகப்படுத்தினதுனால திரும்பி அந்த நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லி உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷனை திருப்பி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எந்தெந்த மாவட்டங்கள் அறிவிப்பு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, வேலூர் மற்றும் விழுப்புரம் இந்த 5 மாவட்டத்துக்கும் வெளிவந்திருக்குங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 காலி பணியிடங்களும், கோயம்புத்தூரில் 61 காலி பணியிடங்களும், திருச்சியில் 60 காலி இடங்களும், வேலூரில் 30 காலி இடங்களும், விழுப்புரமில் 11 காலி இடங்களும் சொல்லிட்டு நம்ம இதில் கொடுத்துருக்காங்க. விழுப்புரமில் 30 கிட்ட இருந்துச்சு. திண்டிவனத்தில் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் காமிச்சிருக்காங்க. மேற்கொண்டு விழுப்புரம் அந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் திண்டிவனம் இல்லாமல் அடுத்த தாலுக்காவுகளுக்கும் மற்ற தாலுக்காவுகளுக்கும் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னாக்க நம்ம அதையும் கணக்கில் வச்சுக்கலாம். இப்போதைக்கு 11ங்கிறது நான் திண்டிவனத்துக்கு மட்டும் கணக்கு பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த 5 மாவட்டத்துக்குமான விவரங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். அடுத்து என்னைக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே இந்த அறிவிப்பு இந்த மாவட்டத்துக்கு வந்தபோது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்க இப்போ நீங்கள் திரும்பி அப்ளை பண்ண வேண்டாம். நான் ஒவ்வொரு வீடியோலையும் இதை சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கேன். காரணத்தை கொண்டும் திருப்பி அப்ளை பண்ணிடாதீங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தாக்க இதில் அந்த டைமில் அப்ளை பண்ணாமல் தவற விட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மீண்டும் இப்போ அப்ளை பண்ணுங்கள். புதுசாக பண்ணுறவங்க இல்லை, இப்போ ஒரு சில வயது வரம்பை அதிகப்படுத்தியிருக்காங்க இல்லையா, அந்த வயதில் உள்ளவங்க பண்ணலாம். ஆனால் ஏற்கனவே உங்கள் வயது வரம்பு எல்லாம் செக் பண்ணி அப்ளை பண்ண நீங்கள் திருப்பி அப்ளை பண்ண வேண்டாம். இது உள்வாங்கிக்கோங்க. இப்போ சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, வேலூர், விழுப்புரத்துக்கான அப்டேட்டை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்னை மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க ரிலீஸ் பண்ண அந்த அப்டேட் பார்க்கலாம். சென்னையில் மொத்தம் 20 கிராம உதவியாளருக்கான அறிவிப்பு தான் வெளியிட்டிருந்தாங்க, 20 காலி பணியிடங்களுக்கு. ஓகேங்களா? அதை உள்வாங்கிக்கோங்க. அதுக்கான பொதுவான விவரங்கள் எல்லாமே நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறது தான். வயது வரம்பு குறைந்தபட்சம் 21 ஆகவும், அதிகபட்சம் இதர வகுப்பினருக்கும் பொது பிரிவினருக்கும் 32 ஆகவும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்வரம்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்பட்ட வகுப்பினரில் முஸ்லீம் இவங்களுக்கு அதிகபட்சம் 39 வயதாகவும், அட்டை வகுப்பினர், அருந்ததியினர் அதில் பழங்குடியினர், ஆதரவற்ற விதவை இவங்களுக்குலாம் அதிகபட்சமாக 42 வயதுக்குள்ளே இருக்கணுங்கிற மாதிரி வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. இப்போ சென்னை மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 16/10/2025 சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷனை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வர அக்டோபர் மாதம் 16ஆம் தேதிக்குள்ளே சென்னை மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறவங்க பண்ணிவிடுங்க. அது வரைக்கும் உங்களுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பு சொன்ன கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும் அது சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு தாலுக்காவுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அது உங்களுடைய தாலுக்காவாக இருக்கணும். அதில் உங்களுடைய கிராமத்துக்கே வேக்கன்சி இருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிராமத்தில் உங்கள் கிராமங்கிற பட்சத்தில் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொதுவான தகவல்கள். இதெல்லாம் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறதா இதில் நான் சொல்லிட்டேன். இதையும் நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இப்போது சென்னையில் எந்தெந்த தாலுக்காவிலலாம் அந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறதை பார்ப்போம். திருவெற்றியூர் தாலுக்கா, மாதாவரம் தாலுக்கா, மதுரவாயில் தாலுக்கா, எக்மோர் தாலுக்கா, ஆலந்தூர் தாலுக்கா, சோழிங்கநல்லூர் தாலுக்கா இந்த தாலுக்காவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே அப்ளிகேஷன் ஃபார்முக்கும் ஒரு PDF கொடுத்துருக்காங்க. உங்கள் தாலுக்காவில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, எந்தெந்த கிராமங்கள் கீழே வருது வேக்கன்சி அப்படிங்கிறத பாருங்கள். கீழே உள்ள அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு நேர்லேயோ இல்லை அஞ்சல் மூலியமாகவோ நீங்கள் உங்கள் போஸ்ட்டை அப்டேட் பண்ணிவிடுங்க. மொத்தமாக வில்லேஜ் அசிஸ்டன்ட் சென்னைக்கு 20 காலி பணியிடங்கள் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ சென்னை மாவட்டத்துக்கு பார்த்துட்டோம். அடுத்து கோவை மாவட்டம், கோயம்புத்தூருக்கு பார்க்கலாம். கோயம்புத்தூரில் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணது என்னைக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 15/10/2025. அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு திருப்பி அப்ளை பண்ணிக்கலாம். எந்தெந்த தாலுக்காவுக்கு கீழே உங்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க கிணத்துக்கடவு தாலுக்கா, கோயம்புத்தூர் நார்த் தாலுக்கா, மேட்டுப்பாளையம் தாலுக்கா, ஆனைமலை தாலுக்கா, பேரூர் தாலுக்கா, அன்னூர் தாலுக்கா, சூலூர் தாலுக்கா, பொள்ளாச்சி தாலுக்கா இதெல்லாம் கோயம்புத்தூரில் இருக்க
தாலுக்கா. இந்த தாலுக்காலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க. ஒவ்வொன்றுக்கும் நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்மும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அவங்க அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தோட டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் 15ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க, அக்டோபர் மாதம். ஓகேங்களா? மொத்தமாக கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு 61 வேகன்சிஸ் இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருச்சி. திருச்சிலையும் உங்களுக்கு திருப்பி ரீஅப்ளை பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருச்சியில் மொத்தம் 60 வேகன்சி இருக்குங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பார்த்தோம். இப்போது அதுக்கான அப்டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 13/10/2025 சொல்லிட்டு திருச்சி மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதற்கான அறிவிப்பை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு அதில் அந்த அறிவிப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஏற்கனவே எந்தெந்த தாலுக்காவுக்கு கீழே திருச்சி மாவட்டத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம இதில் ஓல்டு நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் உங்கள் தாலுக்காவுக்கு கீழே வேக்கன்சிஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இல்லை ஏற்கனவே உங்கள் தாலுக்காவில் வேக்கன்சிஸ் இருந்து நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னாக்க உடனே நீங்கள் உங்கள் தாலுக்காவுக்கு கீழே அப்ளை பண்ணிவிடுங்க. அங்கே விசாரித்தா கூட உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஆனால் திருச்சியில் மொத்தமாக உங்களுக்கு 60 வேக்கன்சிஸ் கிராம உதவியாளருக்கு இருந்துச்சு. இப்போ திருச்சி மாவட்டத்துக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு திருப்பி உங்களுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண டேட் வந்து 13/10/2025 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயும் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மாவட்டம் வந்து வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டத்துலேயும் 13/10/2025 வரைக்கும் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 13 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான நோட்டிஃபிகேஷனுங்கிறத அந்த ஃபார்மை கிளிக் பண்ணிக்கிறீங்க. வேலூர் மாவட்டத்துக்கு 30 காலி பணியிடங்களும் அதற்கான அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதில் அப்ளை பண்ண சொல்லிவிட்டு இந்த உங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் காமிக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து விழுப்புரம் மாவட்டத்துக்கும் அப்ளை பண்ண சொல்லி டேட் கொடுத்துருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 15/10/2025 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். விழுப்புரம் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷனில் இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு தாலுக்காவுக்கு வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்க அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா திண்டிவனம் மட்டும்தான் காமிக்குது. அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் அவங்க கொடுத்துருக்காங்க. மற்ற தாலுக்காவோட நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு தனியாக அவங்க மென்ஷன் பண்ணி கொடுக்கல. இதில் வந்து திண்டிவனம் மட்டும்தான் இருக்குது. திண்டிவனத்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 11 கிராம உதவியாளருக்கு எடுக்கிறாங்க. ஓகேவா? அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தேன். கிராம உதவியாளர் விழுப்புரத்துக்கு 11ன்னு சொல்லிட்டு அந்த 11ம் திண்டிவனத்துக்கு சேர்ந்ததுங்க. ஓகேவா? இப்போ திண்டிவனத்தை சேர்ந்தவங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பார்த்துட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். விழுப்புரத்துக்கு 15/10/2025 லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, வேலூர், விழுப்புரமுக்கு வந்த அப்டேட்டையும் பார்த்துட்டோம். மற்ற மாவட்டங்களுக்கு அவங்க வெப்சைட்டில் இதுக்கான அறிவிப்பை கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ.